என்னத்தையோ ஒண்ணு பாத்துக்கலாங்கிறீங்க. இப்ப ஒரு கிளிப்ப பாருங்க. அதாவது அந்த குர்ஆனுடைய வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கான். அது பாருங்க என்ன அழகா சொல்லப்பட்டிருக்குன்னு. கிளிப் 120 போடுங்களேன். என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பல ஆட்கள் உதாரணமா நம்முடைய சித்தப்பா பெரியப்பா இருக்காரு, அதுல சின்னமா பெரியம்மா இருக்கிறாங்க. சின்னமா பெரியம்மா வீட்டுல போய் சாப்பிட போறோம். சின்னமா பெரியம்மா வீட்டுல அவங்க பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, சித்தப்பா பெரியப்பா வீட்டுல அவங்க பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்குமா இல்லையா? நான் சாப்பிட போறேன், எங்க சின்னமா வீட்டுல போய் சாப்பிட போறேன். அப்ப அவர் வீட்டுல அவருடைய பொண்ணுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். என் சித்தப்பா வீட்டுக்கு சின்னமா வீட்டுக்கு போற அங்க பொண்ணுகள்லாம் இருக்கும். அங்க போய் சாப்பிடலான்ட்டு எல்லாம் சொல்றான். அது எப்படி சாப்பிடலாங்கிறான்? சேர்ந்தும் சாப்பிடலாம், தனியாவும் சாப்பிடலாம். அப்ப முதல் விஷயம் என்ன கேட்டா, ஒரு வீட்டுல போய் அந்த பட்டியல் போட்டிருக்கான்ல, அந்த வீடுகள்ல போய் நம்ம சாப்பிடும் பொழுது தனித்தனியா ஒரு தலை உட்காந்து கூட சாப்பிடுங்க. ஒன்னா ரவுண்டா உட்காந்து கூட என்ன செய்யுங்க, ஒரு டேபிள போட்டோ ரவுண்டா ஒரு பெரிய பாத்திரத்திலே சாப்பிடுங்க. அது குற்றம் இல்லை. அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா, இந்த சபையில் உட்காரும் பொழுது அதுல மகன் சாப்பிடுறத மூஞ்சி தெரியுமா இல்லையா? சாப்பிடுறேன் எப்படி சாப்பிடுறதுன்னா, அது மேல மூஞ்சி துணியில ஒரு ஓட்ட போட்டு சாப்பிடுறதா? சாப்பிடுறது என்று சொன்னாலேயே அது வாய்க்கு உணவை எடுக்கணும், வாய்க்கு போகணும். அப்படி சாப்பிடும் போது ஆம்பளை பாப்பாரு, ஆம்பளை சாப்பிட பொம்பளை பார்ப்பாங்க, பொம்பளை சாப்பிட ஆம்பளை பார்ப்பாங்க. இது குற்றம் இல்லைங்கிறனால அந்த குழு ஜமியான வஸ்தாத்தன், நீங்கள் கூட்டமா சேர்ந்து சாப்பிட்டாலும் குற்றம் இல்லை, நீங்கள் பிரிந்து சாப்பிட்டாலும் குற்றம் இல்லைங்கிறான. அட நண்பர்கள் வீடே எல்லாம் சொல்றான். நண்பர்கள் வீட்டுக்கு நம்ம போறோம், அந்த நண்பர்கள் வீட்டுல அந்த குடும்பத்தாரெல்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சாப்பாடு வச்சா நிறைய சாப்பாடு வேஸ்டா போகும். அனைவருமா செஞ்சா டைம் சேவாவும் அப்படி மிச்சமாகவும் நினைக்கலாம். அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் உட்கார்ந்துக்கும் நம்மளே உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அப்ப நம்ம உட்காந்து சாப்பிடலாம்னு நல்லா சொல்றோம். ஒரு நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போது ஆம்பளைக்கு மட்டும் தனியா கொடுத்து பொம்பளை தனியா நின்றுட்டு அப்புறம் சாப்பிடுறதுங்கிற மாதிரி இல்லாம மிச்சத்தை சாப்பிடுறது மாதிரி பெண்களுக்கு அதெல்லாம் வரக்கூடாதுக்காக வேண்டி நீங்க ஒரு நண்பர் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களோட சேர்ந்து நீங்க சாப்பிடுங்க, அந்த வீட்டாரோடு சேர்ந்து சாப்பிடுங்கிறான். அப்ப அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய பெண்கள் எல்லாம் சாப்பிடுமோன்னு தெரியத்தானே செய்யும். இது குற்றம் இல்லைங்கிறான். அதாவது மாமா வீட்டுல போய் சாப்பிடுங்கன்னு சொல்றான். நல்லா மாமா வீட்டுல சாப்பிட சொல்றான், மாமி வீட்டுல போய் சாப்பிட சொல்றான்னா அப்படியே கொஞ்சம் இணைக்கிறாரு வசனத்துல. தப்சீர் விளக்கம். மாமா வீட்டுல போய் சாப்பிடலான்னா மாமா பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, கொஞ்சம் வந்துருச்சா? அப்புறம் ஒன்னா சாப்பிட சொல்றானே, மாமா வீட்டுல போய் சாப்பிட சொல்றானா மாமா பொண்ணை பத்தியா பேசுறான்? குர்ஆன் அல்லாஹ் அதை சொல்லிட்டு இருக்கான. மாமா பொண்ணை பத்தி அல்லாஹ் சொல்றான். மாமா வீட்டுல போய் சாப்பிடுறத மாமா பொண்ணு இருக்கும்னு நினைக்கிறாரு. அப்புறம் ஒன்னா சாப்பிட சொல்றான். அப்ப மாமா பொண்ணு எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அப்புறம் முகத்தை சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறது? அதாவது அப்படி வச்சு சாப்பிடுறது, மறைச்சா சாப்பிட முடியும், முகத்தை பார்க்கலான்றாங்களே விளக்கம். அதாவது மாமா வீட்டுல போய் சாப்பிடலாம், மாமா வீட்டுல பொண்ணு இருப்பாங்க, மாமா வீட்டு பொண்ணோட உட்காந்து மாமா வீட்டு பொண்ணை பார்த்து சாப்பிடலாம். அந்த வசனத்துல அப்படியா இருக்கு. மாமா வீட்டுல போய் சாப்பிடலாம், மாமாவோட உட்காந்து சாப்பிடலான்னு விளங்குங்க. ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு விளங்க. ரெண்டாவது, இந்த வீடியோல சிலது கட்டாயிருக்கும். இருக்கும். நான் இதை எடிட்டிங் பேஸ்டிங்கா பண்ணல. நீங்க உங்களுடைய ஆட்க Facebookல போட்டு அப்லோட் பண்ணி வச்சு நீங்க மக்களுக்கு மத்தியில் என்ன அற்புதமான விளக்கம் கொடுத்திருக்கான்னு போட்டது புரியுதுங்களா? ரெண்டாவது, அவர் பேசின விஷயத்துல தெளிவாகவே அவர் விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. அதனால இப்ப இந்த அற்புதமான விளக்கத்தை நீங்க என்ன செய்யுங்க, எடுத்து விளக்குங்க. 121 கிளிப் போடுங்க. இந்த முகத்தை மூடிக்கிட்டு போறத இஸ்லாம் வன்மையாக தடுக்குது. பாவம் இது செய்யறது குற்றம். மற்ற குற்றங்களுக்கு எப்படி தண்டனை உண்டோ அதே மாதிரி முகம் மூடினால் கண்டிப்பாக தண்டனை உண்டு. செய்யக்கூடாது. முகம் மூடுவது ஹராம். இஸ்லாமிய மார்க்கம் ஹராம் என்ன? தடையின் அர்த்தம். சவுதி அரேபியாவில் மூடுறாங்களே, இந்த ஒரு கேள்வி வரும். சவுதி அரேபியாவில் மூடினாலும் தவறுதான். சவுதி அரேபியா இஸ்லாத்துல ஒத்தாரிட்டி கிடையாது. அவங்களும் குர்ஆன் சொல்றதை தான் கேட்கணும், நபிகளார் சொல்றதை தான் கேட்கணும். அவங்க சொல்றதை நாம கேட்கணும்னு அவசியம் இல்லை. இது SLTJல உள்ள ஒரு அமைப்பை சார்ந்த, அவங்களுடைய அமைப்பை சார்ந்த ரஸ்மின்ங்கிறவங்க பேசுறாங்க. இதுவும் அவங்களுடைய ஒரு கிளை அமைப்பு தான். நாடை பொறுத்து SLTJ TNTJ வச்சிருக்கிறதாக கூட அவங்க பேசியிருந்தாங்க. FRTJ எல்லாம் ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படி பேசும்போது கூட சொல்லி இருக்கிறாங்க. நாடை பொறுத்து அந்த பேர் மாறுதுன்னு. இது இவங்க ஆளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இல்ல இந்த ஆடு இது எங்களுக்கு கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க மறுக்கிறதா இருந்தா வாத வைங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்க, முகத்தை பார்க்கறது ஹராம் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய அமைப்பை சார்ந்த, உங்களுடைய கொள்கையை சார்ந்தவங்க தான் பேசுறாங்க. இல்ல டிக்ளேர் பண்றாங்க, இல்ல எங்க ஆளைய போய் தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் வேணா பண்ணுங்க. அப்ப முகத்தை பார்க்கறது ஹராமா? முகத்தை பார்க்கறது, அதாவது இவங்க ஆடைங்கிற அடிப்படையில தொப்பி போட்டு அது போட்டு அழகா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி வழக்கம் கொடுத்துக்கிறது. ஆடைங்கிற அடிப்படையில தொப்பி போட்டுக்கலாம்,
ஆடைங்கிற அடிப்படையில் போட்டுக்கலாங்கிற ஒரு செய்தியை வந்து என்ன செய்யறீங்க, ஒரு அந்த அடிப்படையில் தொப்பி போடுறது ஜாயிஸ், இது மார்க்குங்கிற அடிப்படையில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு வாதம் வைக்கக்கூடிய நீங்கள், அப்ப ஒரு பெண்மணி வந்து தன்னை அந்நிய ஆண் பார்க்க கூடாதுன்றதுக்காக வேண்டி தன்னை மறைக்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலையும் என்ன சொல்றாருண்டா, எங்கே ஆபாசம் இருக்கு, எங்கே ஆபாசம் இருக்குன்னு கேட்கிறாரு. சட்டம் சொன்னா ஆபாசம் கிடையாதுன்னு. நான் ஆரம்பத்திலேயே சட்டம் சொல்றத குறைய சொல்லல. நீங்க அது ஹதீஸின் படி உடன்பட்டு இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் பரவாயில்ல. அதை வர்ணிச்சு சொல்றீங்க, அது ஆபாசம் இல்லையான்னு கேட்டேன். ஒரு நாள் ஒரு பிள்ளையை, அவனுடைய தக்கரை, அதாவது ஆண்குறியை ஒரு பெண் தன்னுடைய ஃபர்ஜில் நுழைத்துக் கொண்டால், அதே மாதிரி ஒரு நாள் பெண்ணுடைய மர்ம உறுப்பிலே ஃபர்ஜிலே ஒருவன் போய் உறவு கொண்டால், இந்த வர்ணனை எதுக்கு? சகோதரிகளே, தாய்மா, இந்த வர்ணனை எதுக்குன்னா கேட்கிறோம். அதை தெளிவா ஒரு வார்த்தையில சொல்லாம, எந்த ஒரு பெண்ணும் எந்த வயதுள்ளவனுடன் உறவு கொண்டாலும் ஹத்து இருக்குன்னு சொல்ல வேண்டியானே? அது சட்டம் வரலையா? அதுல எந்த ஒரு ஆணும் எந்த வயதுள்ள பெண்ணோடும் உறவு கொண்டாலும் ஹத்தரிக்கான்னு சொல்லாமல, ஒரு வயசு சரி, அதையாவது விட்டுருவோம். ஒரு நாள், ஒரு வயசு இல்ல, ஒரு நாள் ஆணு, ஒரு நாள் பெண்ணு, அதாவது பரவாயில்லைன்னு சொல்ல. அதுக்கடுத்து என்ன செய்ய, அவனுடைய தக்கரை ஆண்குறியை கொண்டு போய் பொம்பளையில் உள்ள விட்டா இது ஆபாசம் இல்லையா? இது சட்டம் சொல்ற லட்சணமான இந்த வர்ணனை எதுக்குன்னு கேட்கிறேன். இந்த வர்ணனை இருந்தாதான் அந்த சட்டம் பொருந்துமோ? விபச்சாரம் செஞ்சாண்டா வராதா? என்ன ஒரு சின்ன அளவு ஒரு அறிவுள்ளவன் கூட இப்படி சிந்திக்க மாட்டா, இது ஆபாசம் கிடையாதா? நாங்க சட்டம் சொல்லுவது ஆபாசம். நீ இப்படி வர்ணித்து எவ்வளவு சொன்னீங்க? ஹத்து இருக்கு. ஹத்து இல்லாமலும் நல்ல சட்டம் சொன்ன, அதுக்கு பதில் சொன்னீங்களா? கணவனும் மனைவி உடலுறவு கொண்டு இருப்பதை ஒரு அடிமை பெண் பார்க்கலாம் எழுதி வச்சிருக்கீங்களே, ஹத்து இருக்குன்னு எழுதி இருக்கீங்க. லாபாசம் தானே சொல்றீங்க, தப்பு இல்லன்னு தானே சொன்னீங்க, பார்க்கலாம் தானே எழுதி இருக்கிறீங்க. அப்ப இது ஆபாசம் கிடையாதா? அங்க ஹத்து இருக்குன்னு எழுதி இருக்கீங்களா, தாசீர் இருக்குன்னு சொல்லி இருக்கீங்களா? கொஞ்சம் அழைக்கிறேன். அடுத்து பாருங்க சகோதரர்களே, அதாவது வந்து கண்ணடிச்சாலே தூக்கி போட்டு மிதிக்க சொல்லி இருக்கு, கையை காட்டினாலே பொம்பளையோட கையை காட்டினாலே தூக்கி போட்டு மிதிக்க சொல்லி இருக்கு. இப்படிப்பட்ட சட்டம், அப்படிப்பட்ட சட்டம் விபச்சாரம் பண்ணா விட்டுற சொல்லிருச்சு. இதுதானே விபச்சாரம் பண்ணி அடுத்த பொம்பளை விபச்சாரி ரெண்டு பேரும் சேர்ந்து கையும் கலையுமா பிடிக்கிறாங்க. 4 சாட்சியும் பார்த்து சொன்னாச்சு. கண்ணடிச்சாலே கூப்பிட்டு சொன்னாங்கல்ல, அடிச்சீங்கல்ல, தூக்கி போட்டு மீச்சிங்கல்ல, தூக்கி போட்டு அடிச்சீங்கல்ல, போட்டு கொட்டுனீங்கல்ல, தலையிலயும் கொட்டுனீங்கல்ல, இவ்வளவு செய்யற ஆளு விபச்சாரம் பண்றவங்க விட்டுருவாங்களாம். அம்மாடி, எவ்வளவு சட்டையில புத்தான் இருக்கு, ஓகே, காலர் இருக்கு, ஓகே, சட்டை சோப்பு இருக்கு, ஓகே, ஜட்டி போடல, அதான் மேட்ரு, இதுதான் பிரச்சனை. சரியா? இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து பாருங்க, அற்புதமான ஒரு சட்டம். ஒரு பொம்பளை கன்னியா இல்லையா, கன்னி கழிந்தவளா இல்லையா செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? அற்புதமான சட்டம். திருமறை குர்ஆன்ல இருந்தும் இன்னும் நபிமொழிகள் இருந்தும் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். எப்படி வாசிக்கிறேன் பாருங்க. தரீக்கும் ஆதிபத்தி அன்னஹா பிகுருன், ஒருத்தி கன்னியா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்குண்டான வழிமுறைகள் 3 விதமான. 57வது ஸ்லைடு ஓடுங்க. 57 அவ எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதாவது அன் தபூல அலா ஜிதாரின், அவளை வந்து சிறுநீர் கழிக்க சொல்ல வேண்டும். எதுக்கு மேல? சுவத்து மேல செவர்நீர் அடிக்க சொல்ல வேண்டும். சரியா? ஃபைன் வசல இலைஹி, அது அதை சென்றடைந்து விட்டால், சுவத்துல பற்றுச்சுன்னா ஃபபிகுரோன், அவ கன்னி. அற்புதமான ஆய்வு, சூப்பரான ஆய்வு. எப்படிப்பட்ட ஆய்வு? இந்த ஆய்வை எந்த திருமறை வசனத்திலிருந்து எடுத்தீர்கள்? இந்த ஆய்வை எந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டிலிருந்து எடுத்தீர்கள்? ஒருத்தி கன்னியா இருக்கிறா, அவ புருஷன் வேற வந்துகிட்டு கன்னியா இல்லைன்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சு, எனக்கு டவுட் வந்துச்சு சொல்றான். அவ சிறுநீர் கழிக்கும் போது அது வந்து சுவரை சென்றடையாவிட்டால் உடனே முடிவு பண்ணிடுவாங்க, இவ வந்துகிட்டு வேற வண்டியோ போயிட்டு வந்திருக்கிறா. விளங்குதா உங்களுக்கு? அப்ப என்ன சட்டம் சொல்ல வர? 4 பேர் சாட்சியா வந்து சொன்னா கூட ஏத்துக்கிற மாட்டாங்களாம். ஏன்? அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு. அப்ப விட்டவங்க கன்னியா இல்லையான்றதுக்கு டெஸ்டுக்கு என்னவா? சவத்துல சிறுநீர் எழுதி வச்சிருக்கின்றீர்களே, இதை எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? வைல்லா ஃபலா, வைல்லா ஃபலா அப்படி வந்து பிக்குருன், வைல்லா ஃபலா அப்படி இல்ல அப்படின்னா அவ கன்னி கிடையாது, கன்னி கழிந்தவள் ஆகிவிட்டால். எப்படின்னு பாத்தீங்களா?
அதாவது கண்ணியை அண்டு பிடிப்பதற்குண்டான ஐடியா என்ன அப்படின்னா, அது சென்றடைந்து விட்டால் கண்ணி கண்ணியா இருக்கின்றால், அப்படி இல்ல அப்படின்னா கண்ணி கழிஞ்சிருச்சு இல்ல அப்படி இல்ல போயிருச்சுன்னா போகல அப்படின்னா அவ கண்ணி இல்ல கண்ணி கழிஞ்சிருச்சு வேற அவன்கிட்ட போயிட்டா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆதாரம் அடுத்து இரண்டாவது வழிமுறை, அற்புதமான வழிமுறை. அது என்ன? அல்லது இப்படியும் செய்யலாமா? எப்படி? யுர்சிலு ஃபி ஃபர்ஜிஹா, அவளுடைய மர்ம உறுப்பில் அனுப்ப வேண்டும். எதை அனுப்புறது? மர்ம உறுப்புனா என்னன்னு விளக்கம் சொல்ல. நல்ல வேலை 2 தட்டு நடுவுல ஓட்ட அதெல்லாம் எழுதல. நல்ல வேலை கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கிறாங்க. மாஃபி பைலத்தின், எது முட்டைக்குள்ள இருக்கின்றதோ, முட்டைக்குள்ள என்னங்க இருக்கும் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்ன கலர் விளக்கம் தெரியுமா, என்ன நாத்து இருக்குமா அப்படின்னு. ஃபைன் தகல ஃபஸையிபோன், அப்படி முட்டையை உடைச்சு ஆம்லேட் போட்டுற கூடாது, உள்ள ஊத்தணுமா. அதுக்குள்ள மர்ம உறுப்புக்குள்ள ஊத்துனா அது உள்ள போய் சென்றடைந்து விட்டால் அவ கண்ணி கழிந்தவள். இதை எங்கிருந்து எடுத்தீர்கள்? எதிலிருந்து எடுத்தீர்கள்? வைல்லா ஃபபிகுரோன், அப்படி இல்ல உள்ள போகல மேலே நின்னுகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஆம்லேட்டை போட்டு எடுத்து சாப்பிடுவாங்களா நின்று நமக்கு வழங்கல. அப்படி மேலே நின்னுகிட்டு இருந்துச்சுன்னா அவ கண்ணி. மூணாவது, இப்ப 2 மட்டும் சொல்லிட்டு விட்டோம் வைங்களேன், இருட்டடிப்பு செய்து விட்டீர்கள், இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணலாமா அப்படின்றாங்க. அதனால அந்த மூணாவதையும் சொல்லிடுறேன். அல்லது யுர்சிலு ஃபி ஃபர்ஜிஹா அஸ்ஹர பைலத்தின் லி தஜ்ஜாஜதி, ஒரு கோழி முட்டை சின்ன முட்டையா இருக்கணும், பாத்துக்கிறேன் கவனம். அந்த சின்ன முட்டையை எடுத்து என்ன செய்ய வேண்டுமா? உள்ளே விட வேண்டுமா. எதுக்குள்ள? மர்ம உறுப்புக்குள்ள விட சொல்றாங்க. என்னங்க எவ்வளவு பெரிய கேவலம்! இதுதான், இதைத்தான் நீங்கள் மார்க்க சட்டமாக உங்களுடைய மதரசா மாணவர்களை படித்து கொடுக்கின்றீர்களா? அவன் முட்டையோட எடுத்துக்கிட்டு வீடு விட தெரிஞ்சானே என்ன ஆகும்? என்ன நிலைமை? உங்க வீட்டுக்குள்ளே வருவானே நாளைக்கு முட்டை எடுத்துட்டு என்ன நிலைமைக்கு ஆகுறது? உங்க வீட்டுல ஆம்லேட் போட்டு கேட்டானே என்ன பண்றது நாளைக்கு? இந்த மாதிரியான விபச்சாரத்தை தூண்டக்கூடிய வேலையை செய்யக்கூடிய மானங்கெட்ட சட்டத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு பேசலாமா? இப்படி பேசலாமா? உள்ள விட்டு அது அதுல எப்படி உள்ள நுழைத்த பிறகு ஃபைன் தகலத் மின் ஐரி உன்ஃபின், ரொம்ப சிரமம் இல்லாம உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா ஃபஹிய சையுபோன், அவளுக்கு யுர்சிலு ஃபி ஃபர்ஜிஹா அஸ்ஹர பைலத்தின் லிதஜாஜதி ஃபைன் தகலத் மின் ஐரி உன்ஃபின் ஃபஹிய சையுபோன், அவ கண்ணி கழிந்தவள். உள்ள போகுதா இல்லையா? அப்ப உள்ள போன முட்டை என்ன செய்யணும்னு எழுதல, சரியா? அது அல்லாவே அறிந்தவன் முடித்திருப்பாரு. இப்ப என்னன்னா, இப்படிப்பட்ட கேவலப்பட்ட இந்த சட்டம் எந்த திருமறை வசனத்திலிருந்து எடுத்தீர்கள்? எந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டிலிருந்து எடுத்தீர்கள்? இதை சொல்லுங்க. இதை சொன்னீங்களே, நாங்க எங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகளோட நாங்க வாசிப்போம்னு, இதை உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய மனைவி மத்தியிலேயோ உங்களுடைய மகள் மத்தியிலேயோ உட்கார வச்சு வாசிப்பீங்களா? கேவலம் இல்ல, அசிங்கம் இல்ல. அப்ப இப்படிப்பட்ட அசிங்கங்களை தானே வைத்துக் கொண்டு இதை நபி மாநபி வழி மதுவப்பு சட்டங்கள் என்று எழுதி வைத்திருக்கின்றீர்கள். பதில் சொல்லுங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தஅக்குலு ஜமீஅன் வ அஷ்தாத்தன். நண்பர்கள் வீட்டை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது நீங்கள் சேர்ந்தோ தனித்தனியாகவோ சாப்பிடுவது குற்றம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப சேர்ந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களை பேணி சாப்பிடலாம், நபிகள் நாயகம் காலத்தில் அப்படி சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்று ஆதாரம் காட்டிய பிறகும் இன்றைக்கு கிறுக்குத்தனமாக ஓடக்கூடிய காட்சி நாம் என்ன செய்யறோம், பார்க்கின்றோம். அப்ப நாம கேட்டோம், உங்க மதுகப்புல சோடா டப்பா மூடி அளவுக்கு மறைச்சா போதும் இருக்குது, உங்க ஆளுக்கு விவாதத்துக்கு வரும்போது அப்படி வரலன்னு கேட்டோம். அதுக்கு பதில காணும். அப்ப மதுகப் என்பது தெளிவான யூத மதம் தான் என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, இவங்க மதுகப்புல எந்த அளவிற்கு காம சிந்தனை, ஆபாச சிந்தனை வேறொன்று இருக்குன்னு பாருங்க. 21வது கிளிப்ப போடுங்க. அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒரு கணவன் மனைவி நைட்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க, பக்கத்துல ஒரு அவங்க பெத்த பையனோ பிள்ளையோ இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆபாச சிந்தனையை பாருங்க. ஃபலவ் ஐக்கல ஜௌஜதஹு, கணவன் மனைவியை எழுப்புகிறான். அவ் ஐக்கலத்துஹு ஹிய, அல்லது மனைவி கணவனை எழுப்புகிறாள். எதற்காண்டி? நீ ஜிமாயிகா, உடலுறவு கொள்வதற்காக. கணவன் மனைவியை உடலுறவுக்காகவோ மனைவி கணவனை உடலுறவுக்காகவோ எழுப்புறாங்க. ஃபமஸ்ஸத் யதுஹு பிந்தஹல் முஸ்தஹாத், அவனுடைய கை ஆசை உள்ளத்தக்க அவனுடைய மகள் மீது பட்டுவிட்டாள். புருஷன் கை அவனுடைய மகள் மீது பட்டுவிட்டாள். அவ் எதுகா, அல்லது
அந்த மனைவியுடைய கை இப்னஹு அவனுடைய பையன் மேல பட்டுட்டா ஹருமத்தில் உம்மு அபதா எல்லா காலமும் அந்த தாய் ஹராமாகி விடுவாள். உடலுறவுக்காண்டி எழுப்பும் போது தகப்பன் கை பொண்ணு மேல பட்டுட்டா அல்லது தாய் கை மக மேல பட்டுட்டா அவ எல்லா காலமும் ஹராம். அவள் என்ன ஆயிடுவாளாம், திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவள் ஆகிவிடுவாள். அடுத்து எழுதுறாங்க பாருங்க, இன்னன் நவரைலா ஃபர்ஜி இப்னத்திஹி பி ஷஹவத்தின், ஒரு தகப்பன் ஆசையோடு பெற்ற மகளின் மறை உறுப்பை பார்ப்பது யூஜிபு ஹுர்மத இம்ராத்திஹி, அவனுடைய மனைவி ஹராம் என்பதை கட்டாயமாக்கும். இப்படி தகப்ப யோசிப்பானா? ஒரு பெற்ற தகப்ப இப்படி சிந்திப்பானா? அதை விட எவ்வளவு கேவலமாக இந்த யூத சிந்தனை மதுஹப் மதத்தில் எழுதி வைத்திருக்காங்க பாருங்கள். வகதா இவ்வாறே லவ் ஃபஸியத், ஒரு மகள் திடுக்கிட்டு ஃபதஹலத் ஃபிராஷ அபீகா உரியானத்தன், தகப்பனுடைய படுக்கைக்கு நிர்வாணமாக சென்று விட்டாள். ஏதோ ஒரு பயத்துல பெத்த புள்ள நடுங்கி போய் தகப்பனுடைய அந்த அறைக்கு நிர்வாணத்தோடு வந்து ஃபந்தஷலஹா அபூஹா, பிள்ளைய பார்த்து நிர்வாணமான மகளை பார்த்து தகப்பனுக்கு விரைப்பு ஏற்பட்டு விட்டால், ஆணுறுப்பு இழந்து விட்டால் தஹரும் அலைஹி உம்முஹா, அவனுடைய அந்த மகளுடைய தாய் அவனுக்கு ஹராமாகி விடுவாள். என்ன அளவுக்கு கேவலமான சட்டம் பாருங்க. ஒரு தகப்பை இப்படி சிந்திப்பானா? ஒரு மகளுக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவை, ஒரு மகனுக்கும் தாய்க்கும் உள்ள உறவை எவ்வளவு கேவலமாக இந்த யூத மதத்திலே மதுஹப் மதத்திலே சித்தரிக்கிறார்கள். இதை பார்க்கக்கூடிய மக்கள் இவ்வளவு கேவலமானதா நம்முடைய மதுஹப் மதம் நினைக்க மாட்டார்களா? இது யூத நச்சுக்கருத்து தான் என்று சிந்திக்க மாட்டார்களா? அடுத்து பாருங்க, அதாவது பெத்த கட்டின பொண்டாட்டிய தொடுறப்ப தெரியாதனமா மகளை தொட்டா ஹராம் ஆயிருவாங்களாம். விபச்சாரியோட சேர்ந்து படுத்து கிடந்து கையங்களமா பிடிச்சாலும் விபச்சாரம் இல்ல, கேடு கட்ட சட்டமா இல்ல, கேவலப்பட்ட சட்டமா இல்ல. இப்படிப்பட்ட மானங்கட்ட சட்டங்களை எழுதி வைத்துக் கொண்டுதான் மாற தூக்கிட்டு பாத்தீர்களோ இவங்க மாணவி அடிப்படையில் இதுதான் மாணவி வழியா? இது கேடு கட்ட மானங்கட்ட வழியாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட அசிங்கங்களை எல்லாம் வைத்துக் கொண்டுதானே, ஆபாசமாக வைத்துக் கொண்டுதானே இதை எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள் என்று கேவலப்படுத்துகின்றீர்கள். அப்ப இப்படிப்பட்ட விபச்சாரம் 2 பேரும் செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. கணவன் மனைவி 2 பேரும் வாதிடுறாங்க. நாங்க 2 பேரும் கணவன் மனைவி தான் வாதிடுறாங்க. முடிவு பண்றதுக்கு வழி இல்லாம இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல தண்டனை கொடுத்து தான் ஆகணும், இல்ல அவனை அடிச்சு கொண்டுதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இங்க அவன் முடிவு வந்தா தானங்க கணவன் மனைவியா அல்லது அந்நிய பெண்ணு முடிவு வந்தா தானங்க அவனுக்கு ஹத்து கொடுக்க வேண்டாமான்னு முடிவு செய்ய முடியும். கணவன் மனைவியா என்கிற முடிவு வந்தா தானங்க அவனை கொல்லவா வேண்டாமான்னு முடிவு செய்ய முடியும். இந்த நிலையில அவன் உண்மையிலே அடுத்தவனுக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் கூட முடிவு இல்லாம எப்படிங்க தண்டனை கொடுக்கிறது? 3 சாட்சி இருந்தாலும் கூட, 2 சாட்சி இருந்தாலும் கூட, 1 சாட்சி இருந்தாலும் கூட, கண்ணால் நேரடியாக விபச்சாரத்தை பார்த்தாலும் கூட அங்க விபச்சாரம் நடந்திருக்கிறது. விபச்சாரம் நடந்தாலும் கூட அடுத்தவன் மனைவியோடு அவன் படுத்திருந்தாலும் கூட தண்டனை கொடுக்க கூடாது. தண்டனை கொடுக்க கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. அடுத்தவன் மனைவியோடு படுத்திருந்தாலும் கூட தண்டனை கொடுக்க குர்ஆன் சொல்லிட்டா தண்டனை கிடையாது, அது கிடையாது, அனுமதிக்குதுன்னு சொல்றீங்களா? குர்ஆனை ஆபாச கலைஞர் சித்தரிச்சிட்டு இருக்கீங்களே. மதுஹப் குர்ஆன் அடிப்படையில் ஹதீஸின் அடிப்படையில் அது விதிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான முறையில் அது நிரூபிக்கப்பட்டால் தான் குர்ஆன் கூறின அந்த தண்டனை கொடுக்க முடியும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தவன் பொண்டாட்டியா இருந்தாலும் அங்க தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா குர்ஆனும் அதுதானே சொல்லுது. அடுத்தவன் பொண்டாட்டியோட அவன் படுத்து கிடந்தாலும் கூட 4 சாட்சி இல்லாத தண்டனை கிடையாது என்று. அப்ப நீங்க எதை ஆபாசமா சித்தரிக்கிறீங்க? குர்ஆனையும் ஹதீஸையும் தானே, இதை தானே கலந்து வாதம் செஞ்சிட்டு இருக்கீங்க, அதுதான் நாங்க பதிவு செஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன, அஹமது ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அவுரத்து அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சான், மறைவிடம் என்றால் என்ன? உடனே அவங்க சொன்னாங்களாம், அல் ஃபர்ஜு வத் துபுரு, முன்துவாரம் பின்துவாரம், இதுதான் அவுரத்துன்னு சொன்னாங்களாம். சரிங்களா? இதுல என்ன பித்தலாட்டம் பண்ணிருக்கிறாங்க, யூதத்தனம் பண்ணிருக்கிறாங்க. இந்த யூத மதத்தினர்கள், டிஎன்டிஜே யூத மதத்தினர்கள் என்ன பித்தலாட்டம் பண்ணிருக்கிறாங்க என்பதை இங்க இப்ப நாங்க பதிவு செய்வோம். அடுத்து அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இவங்கள்ட்ட தொட என்ன கிடையாது, அவுரத்து கிடையாது, மறைவிடம் கிடையாது. சரிங்களா? தொடை அப்படின்னு சொன்னா இடுப்புல இருந்து ஆரம்பிக்குது, முட்டு வரைக்கும் தொடை தான். அப்ப உங்க பிரகாரம் பார்த்தா குபுளும் துபுரும் தான் உங்கள்ட்டையும் அவுரத்து. தொடை என்பது இடுப்புக்கு கீழே ஆரம்பிக்குது, முட்டு வரைக்கும் இருக்குது தொடை. அப்ப தொடை அவுரத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட வேற என்னதான் இருக்குது? முன்துவாரம் பின்துவாரம் தான் இருக்குது. அந்த சோடா பாட்டல் மூடி நீங்க மாட்டிக்கங்க, நாங்க மாட்டல் அவசியம் இல்ல. சரிங்களா? அடுத்துங்க இன்னொரு விஷயம் என்ன, இங்க பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. அதாவது பல் கலாமு, இவங்க சொன்னாங்கல்ல, முகுனின்னு சொன்னாங்கல்ல, என்ன இருட்டடிப்பு செஞ்சிருக்கிறாங்க, யூதத்தனம் பண்ணிருக்கிறாங்க. யூதர்கள் மேலையும் கீழே மறைச்சிட்டு ரஜ்முடைய ஆயத்தனம் இல்லங்க, அடிக்கிற சட்டம் கிடையாதுங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி யூதத்தனம் பண்ணிருக்கிறாங்க பதிவு செய்கிறோம்.
என்ன போட்டிருக்கு முகுனில? பல் கலாமு ஃபி ஹத்தில் அவுரத்தி வஸ்ஸாலிஹு ஃபில் மذஹபி அன்னஹா மினர் ரஜுலி மா பைன சுர்ரத்தி வர்ருகுபத்தி. மறைவிடத்தினுடைய ஹத் என்ன, எல்லை என்ன என்கிற விஷயத்திலே உங்க உண்மையான பேச்சாகிறது, சரியான பேச்சாகிறது, மதுஹபின் அடிப்படையில் சரியான பேச்சாகிறது. மறைவிடம் என்பது ஆணை பொறுத்த மட்டிலே தொப்புளுக்கும் ருக்குபத்துக்கும் தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் மத்தியில் உள்ளது மறைவிடம். தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் மத்தியில தானே எது இருக்குது? தொடை இருக்குது. அது நீங்க சந்தேகம் இருந்தா உங்களுக்குள்ள பேசிக்கங்க. அடுத்து என்ன? நஸ்ஸ அலைஹி அஹமது. இந்த கருத்தை தான் அஹமது ரஹமத்துல்லா நேரடியாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்து மட்டுமல்ல, ஒஹுவ கவுலு மாலிக் வ ஷாஃபி வ அபி ஹனீஃபா வ அக்ஸருல் ஃபுகஹா. இந்த கருத்து தான் மாலிக் இமாமுடைய சொல், ஷாஃபி இமாமுடைய சொல், அபு ஹனீஃபா இமாமுடைய சொல், பெரும்பாலான எல்லா ஃபகீஹுல் மார்க்க சட்ட வல்லுநர்களுடைய சொல் அப்படின்னு இவ்வளத்தையும் நேரடியாக அபு ஹனீஃபா இந்த கருத்தை தான் சொல்லுகிறான்னு சொல்லிட்டாங்களா? அதுக்கு கீழே ஒரு ஆள் கேட்டாரா அஹமது ரஹமத்துல்லாட்ட, மல்லவுரத்து அவன் அல்பரிஜு வத்துபூர்னு என்ன செஞ்சாங்களாம்? முன்துவாரம் பின்துவாரம் சொன்னாங்களாம். அப்படி சொன்னதை பதிவு செஞ்சுட்டு ஒரு ஆள் சொன்ன கருத்துன்னு பதிவு செய்யறாங்க. ஆனா இமாம் அஹமது ரஹமத்துல்லா நேரடியாக சொன்னது எதைத்தான்? முட்டுக்கும் தொப்புளுக்கும் இடையில் உள்ளதுதான் அவுரத் என்று நேரடியாக சொன்னது மேல இருக்குது. மட்டுமல்ல, அதை முடிக்கும் போது எப்படி முடிக்கப்படுது முகுனில? வஜ்ஹுர் ரிவாயத்தல் ஊலா. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய கருத்து என்ன? ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள தொடைப்பகுதினா அவுரத்து தான் என்ற அந்த கருத்தினுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி தனது நூலிலே பதிவு செய்யறாங்களாம். என்ன ஹதீஸ்? ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்க்கறாங்க. அப்ப அந்த சஹாபியினுடைய தொடை திறந்திருக்கிறது. கத்தி ஃபகதக, உங்களுடைய தொடையை நீங்கள் மறையுங்கள். என்றால் தொடை என்பது மறைவிடத்தில் கட்டுப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் அஹ்மது தன் நூல்ல பதிவு செஞ்சாங்க. இமாம் தாரகுத்னி அவர்களும் பதிவு செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, உங்களுடைய அவுரத்தை நீங்க திறந்து காட்டாதீங்க, அது உயிரோட உள்ள உயிரோட உள்ளவருடைய பக்கத்தையும் நீங்க பார்க்க கூடாது, தொடையும் பார்க்க கூடாது, இறந்து போனவருடைய தொடையும் நீங்க பார்க்க கூடாது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை வச்சிட்டு முகுனில சொல்றாங்க, ஓ ஹாதா சரிஹுன் ஃபி தலாலத்தி, இதுதான் ஆதாரத்தின் அடிப்படையில் மிக நேரடியாக நெத்தில் அடிச்ச மாதிரியான சட்டம். ஃபகான அவுலா, இந்த சட்டம் தான் மிக மிக சரியானது, ஏற்றமானது அப்படின்னு முகுனில இதெல்லாம் முடிக்கிறாங்க. நான் மேல உள்ளதையும் படிச்சுட்டேன், கீழ் உள்ளதையும் படிச்சுட்டேன். யாரோ ஒரு ஆள் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்களாம், அவங்க துபுரு குபுல்னு என்ன செஞ்சாங்களாம், சொன்னாங்களாம் அப்படின்னு. என்ன எவ்வளவு பெரிய இருட்டடிப்பு, எவ்வளவு பெரிய யூதத்தனம்! டிஎன்டிஜே யூத மதத்தை சார்ந்தவர்கள், யூத கொள்கையை அடிப்படையாகத்தான் நீங்கள் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், யூத புத்தியை தான் நீங்கள் திணிக்கிறீர்கள் என்பதை நாங்க பதிவு செஞ்சுட்டே இருக்கிறோமே, நீங்க ஆதாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ரெண்டாவது என்ன, நாங்க மிருகத்தோட ஒருத்தன் புணர்ந்துட்டாலும் சரி, அல்லது சிறுமியை சீரழிச்சிட்டாலும் சரி, ஊம பெண்ணை சீரழிச்சிட்டாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை சீரழிச்சிட்டாலும் சரி, அப்படி செஞ்சிட்டா என்ன சட்டம்? மார்க்கத்தின் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ்ல என்ன சட்டம் கொடுக்கணும்? ஹத்து கொடுக்கணுமா, தாசீர் கொடுக்கணுமா? ஹத்து கொடுக்காத தாசீர் அடிச்சு கொள்ளு. இப்ப நான் அப்படி சொல்லும் போது நேரடி அழகா படிச்சு காட்டுனங்க, என்னென்ன குற்றத்துக்கு என்னென்ன தண்டனை. இந்த வீடியோ பார்த்து போட்டு பார்க்கணும், எல்லாத்துக்கும் புரியும் என்னென்ன குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை. அந்நிய பெண்ணோட ஒருத்தன் இருக்கிறான், எல்லா தப்பையும் பண்ணிட்டான், உடல் உறவுகளை மட்டும் செய்யல, அப்படி பண்ணி கைகளம் மாட்டான், என்ன தண்டனை கொடுக்கணும் உட்பட நான் படிச்சு காட்டினேன். படிச்சு காட்டிட்டு தாசீர் என்பது எத்தனை வகையாக இருக்கிறது, அந்த குற்றத்தை பொறுத்து தண்டனை மாறுபடும். கால திருவுறது கூட சில குற்றத்துக்கு என்னவா இருக்கும், தண்டனையாக அமையும். மண்டையில குட்டுறது கூட சில குற்றத்துக்கு தண்டனையா அமையும். பெற்றோர்கள் அடிக்கிறது கூட ஒரு குற்றத்துக்கு தண்டனையா அமையும் என்று சொன்னதை இவங்க எதுக்கு ஒப்பிட்டாங்க? விபச்சாரம் செஞ்சுட்டா கால திருவி விட்டா போதுமா, விபச்சாரம் செஞ்சா மண்டையில தடி விட்டா போதுமா? இதுதான் யூதத்தனங்கிற. நீங்க யூத மதத்தங்கள் என்பதை இந்த விவாத காலத்திலே நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நாங்க நிரூபிக்க அவசியம் இல்ல, உங்க வாயால, உங்க வார்த்தையால, உங்கள் செயல்பாடுகளால நீங்களே நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இங்க நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்து இங்க இன்னொரு விஷயம் என்ன, நாங்க ஒரு அசிங்கமா நடந்தா, காம கொடூர நடந்தா, காம கொடூர பத்தி பேச ஏன் கோபம் வருதுன்னு 2 நாளா நானும் கடந்து முழிக்கிறேன். சரி, காம கொடூர பத்தி பேசினா, காம கொடூரலுக்கு என்ன சட்டம் சொன்னா, அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா கொடுக்க கூடாது, ஹத்து கொடுக்கணுமா கொடுக்க கூடாது சட்டம் சொல்றாங்க. அது பாவம் தானே பதிவு செய்யறாங்க. விபச்சாரம் செஞ்சா, திருடினா பாவம் தானே பதிவு செய்யறாங்க. இவங்க என்ன, சுவனத்திலே ஒரு பொண்ணுக்கு பொலான், அடுத்தவன் பொண்டாட்டி பக்கத்துல உட்கார்ந்துக்கலாம், ஒட்டிட்டு தான் இருக்க கூடாது, ஜட்டியோட உட்காந்துக்கலாம். அவங்கள்ட்ட ஜட்டியில மார்க்கத்தின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டது, அதனால ஜட்டியோட உட்காந்துக்கலாம்ல. அடுத்தவங்க முன்னாடி பக்கத்துல உட்காந்துக்கலாங்க, ஒட்டி உரசிட்டு தான் இருக்க கூடாது. இப்படி அசிங்கமான சட்டத்தை சொல்லிட்டு அது கூடும் சொல்லிட்டாங்க, கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எந்த சட்டத்தை சொன்னாலும் மிருகத்தோட கூட கூடும் சொன்னமா, சிறுமியை சீரழிச்சா கூடும் சொன்னமா, ஊமை பெண்ணை கற்பழிச்சா கூடும் சொன்னமா, நாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்.
அடிச்சு கொள்ளலாம் சொல்றோம், தூக்கி போட்டு மிதிலாம் சொல்றோம், என்ன தண்டனை கொடுக்கணும் சொல்றோம். நீங்க கூடும் கூடும் பொன்னாடி பக்கத்துல அடுத்த உட்காரு பாக்கணுமா பாரு, எல்லாத்தையும் அசிங்கத்தை சொல்லி 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 அசிங்கத்துக்கு குர்ஆன் ஆதாரம் வைக்கிறீங்க, அசிங்கத்துக்கு ஹதீஸ் ஆதாரம் வைக்கிறீங்க. ஒரு ஹதீஸ்ல மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கமா காட்டி ஹதீஸை மறுக்கிறீங்க, இன்னொரு பக்கத்துல மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன செய்றீங்க? என்னங்க குர்ஆனை ஹதீஸை அசிங்கப்படுத்துறீங்களா, ஆபாசப்படுத்துறீங்களா, மட்டப்படுத்துறீங்களா? இதத்தான யூதன் செய்யறா. குர்ஆன்ல சொல்லிட்டாங்களாம் சேர்ந்து சாப்பிடலாம் பிரிஞ்சு சாப்பிடலாம். எப்படிங்க ஒரு மூமின் விளங்குவான்? ஆம்பளோட சேர்ந்து சாப்பிடுவாரு, பொம்பளோட சேர்ந்து, இப்படிதானங்க விளங்கணும். இவர் என்ன சொல்றாரு? ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து சாப்பிடலாம். அது நாங்க குர்ஆன்ல இருந்து உங்க புரிவதை யார் கேட்டா? உங்க யூத புத்தி யார் கேட்டா? உங்க யூதத்தனத்தை யார் கேட்டா? எங்க குர்ஆன் என்ன சொல்கிறது? எங்கள் மாநபி என்ன சொன்னார்கள்? எங்கள் மார்க்கம் என்ன சொல்கிறது? உங்க யூத மதம் என்ன சொல்றாங்க கேட்கல. உங்க யூத புத்தி என்ன சொல்றாங்க கேட்கல. உங்க யூத புத்தியில உங்க யூத மதத்துல உங்களுக்கு ஆபாசத்தை உங்க குர்ஆன் அனுமதிக்கும். உங்க ஆபாசத்தை நீங்க யார் நபின்னு சொல்லி சித்தரிக்கிறீங்களோ அவங்க அனுமதிப்பாங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆபாசத்தை போதிக்கல, ஆபாசத்தை விதைக்கல. குர்ஆன் ஆபாசத்தை போதிக்கல, ஆபாசத்தை விதைக்கல. நீங்கள் ஆபாசத்தை செய்யலாம் சொல்லி போட்டு குர்ஆன் ஆதாரமா கட்டுறீங்க. சேர்ந்து சாப்பிடலாமா? வியாக்கியானமா இது? அன்னி பெண்ணோட பக்கத்துல உட்கார்றதுக்கு வியாக்கியானமா இது? அடுத்து என்ன? கன்னி பரிசோதனை. அந்த கன்னி பரிசோதனை முன்னாடி படிக்கணுமே இல்லையா? அந்த கன்னி பரிசோதனை ரொம்ப நேரம் அவர் 2 நாள் இல்ல 10 வருஷமா அவர் முத்தாலா செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. 10 வருஷமா இல்ல, நான் 10 வருஷமா கேட்கிறேன். நீ 10,000 வருஷம் நீங்க பாரு சொன்னாலும் அந்த 2 வயது உங்களால படிக்க முடியும். அதான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், அந்த கன்னி பரிசோதனை சம்பந்தமாக எதனால அது சொல்லப்பட்டுச்சு? சும்மா யாராச்சும் கன்னி பரிசோதனை பத்தி பேசுவாங்களா? அந்த கன்னி பரிசோதனை அங்க எதற்காக சொல்லப்பட்டுச்சு? நீ முன்னாடி படிச்சு காட்டுங்க பாக்கும். அந்த 10 வருஷம் அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த 10 வருஷம் அதை உங்க இளைஞர்களுக்கு போதிச்சுட்டு இருக்கீங்க. அந்த 10 வருஷம் அங்க நீங்க மாசா நடத்துறீங்களே அதுதானே போதிக்கிறீங்க. நாங்க மதரசால பாடம் நடத்தினாலும் முட்டாள கூடி போயிட்டான். அப்படி இது வரைக்கும் முட்டாள கூடல. ஆனா இப்ப சமீப காலமா கூடிக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அதிகமா இதான் போதிக்கிறாங்க. இவங்க இளைஞர்களுக்கு இவங்க மதரசாக்கள் இவங்க அதைத்தான் போதிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் முட்டை வேலை கூடிக்கிட்டே இருக்குது என்பதையும் இங்க அவர்களை பதிவு செஞ்சிட்டாங்க என்பதையும் இங்க நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கிளிப் 115 போடுங்க. கியாஸ் என்றால் அது ஒரு ஆதாரமா சொல்லக்கூடாது. குர்ஆன்ல நேரடியா விளங்குறது அதனுடைய அர்த்தம், சிந்தித்து விளங்குறது அதனுடைய கருத்து. இந்த கருத்து தான் கியாஸ்ங்கிறீங்க. நாங்க குர்ஆன் சொல்றோம். அதை குர்ஆனிலிருந்து நேரடியாக விளங்குறதும் அதிலிருந்து சிந்தித்து விளங்குறதும் குர்ஆன் தான். அதாவது குர்ஆன்ல இருந்து நேரடியாக விளங்குறதும் அதுல சிந்தித்து விளங்குறதும் குர்ஆன் தான். அப்ப கியாஸ்ன்னு தனியா சொல்லக்கூடாது. குர்ஆன்ல இருந்து சிந்திச்சு உங்க ஆய்வு செய்து ஒன்னு சொல்லிட்டா, அதாவது மாமா வீட்டுல போய் சாப்பிடனா